தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அத அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். நான் எந்த தப்பு நான் பண்ணல, அதை ஃபோர்ஸ் பண்ணல, நான் தப்பா எதுவுமே பேசல. நான் அழகா இருக்கேன்னு சொன்னேன். என்னோட அக்கௌண்ட் என்ன உள்ள போய் பாஸ்வேர்டு என்ன வந்து அடிச்சு வாங்கி அதுல இருக்கிற மெசேஜ் மற்றவங்களுக்கு மெசேஜ் பண்ணது பார்த்து எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணதை பார்த்து என்னோட ஃபேமிலிக்கு மெசேஜ் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவும் எடுத்து வச்சுட்டு விட்டுருவேன் பயமுறுத்துறாங்க. வெளியே சொன்னாலும் விட்டுருவேன், உன் அக்கௌண்ட் ஏதாவது ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாலும் எதுவுமே உனக்கு இந்த அக்கௌண்ட் வாழ்நாளே உனக்கு கிடைக்காது. இவங்க வந்து எனக்கு போன வருஷம் ஒரு வருஷமா ஒரு 6 மாசம் 1 வருஷமா ஆனாலும் நான் 6-7 வாட்டி தான். இப்ப அந்த மாதிரி நடந்தது இல்ல. ஆனா வந்து இப்பதான் எனக்கு அது வந்து ரீகால் ஆகுது. இது எல்லாமே அவங்க வந்து மேபி கொஞ்சம் ரொம்ப நாளா பிளான் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. இல்ல தங்கச்சி வந்து நான் முதல்ல ஆக்சுவலா அவங்க வேற வீட்டுல இருந்தாங்க. இப்ப வந்து வேற வீட்டுல இருக்காங்க, புதுசா போயிருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு வாட்டி பாத்திருக்கேன், இந்த ஒரு வீட்டு இதுதான் இந்த வீட்டுல நான் முதல் வாட்டி தான் பாக்குறேன். டி நகர், அதாவது இந்த பார்க் எலன்ஸா பக்கத்துல அவங்களுக்கு வலுவூர் கோட்டை பார்க் எலன்ஸா பின்னாடி பக்கத்து ஸ்ட்ரீட். நான் வந்து என்னோட இன்ஃபுளுசர், என்னோட 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என் ஃப்ரெண்டு மூலியமா தான் அவங்களுக்கு என்ன தெரியும், எனக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பத்தி வந்து சில சர்ச்சைகளும் வந்துட்டு இருக்கு ரீசெண்டா. ஸோ இவன் வந்து இவன்கிட்ட காசு இருக்கு, இவனை வந்து அடிச்சு மிரட்டலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இவங்களா வந்து ட்ராப் பண்ணி அவங்க தங்கச்சிய கூட அவங்க வந்து அந்த ரூம்ல, அதாவது அவங்க வந்து பார்ட்டி பண்ற ரூம்ல தனியா என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வேற ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். நான் அப்ப கூட நான் பேசியிருக்கேன், எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதாவது முந்தின வாரம், ஆனா அப்ப கூட எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல கூட நான் வந்து அடுத்த வாரம் தான் நான் வந்து மெசேஜ் பண்றேன். அந்த டைம்ல கூட அவங்க வந்து எதுவுமே கிடையாது. சோ இவங்க பண்ணதே வந்து எனக்கு எல்லாமே ட்ராப் பண்றது. சரி ஓகே, எல்லாமே ட்ராப் பண்றது தான் எனக்கு ஒவ்வொன்றா தெரிய வருது. இவங்க வந்து பண்ணது எல்லாமே இவங்க எந்த மாதிரி ஆளுங்க என்ன ஏதுன்னு நான் அடுத்தடுத்து உங்களுக்கே தெரிய வரும். இல்ல தெரியாதுல்ல, என் ஃப்ரெண்டு நரேஷன் சொல்லிட்டு நான் வந்து மலேசியால படிச்சேன், லிம்காக் விங்ல. அவங்க காலேஜ் மேட், என் கிளாஸ்மேட் வந்து இவங்க வந்து முதல்ல அவர் தான் என்ன இவங்க கிட்ட கூட்டு போறாரு. முதல்ல அதுவுமே ஒரு பார்ட்டிக்காக தான். அவங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற ஒரு பாடி பில்டர் ஒருத்தர், ஒரு ஃபிட்னஸ் கோச், அவர் எனக்கு வந்து மெடிடேஷன்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஸ்ட்ரெச்சிங், HIIT ஒர்க் அவுட்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதாவது ஒரு 6-7 வீட்டு போயிருக்கேன். அதுல வந்து நான் இந்த மாதிரிலாம் நான் பிளே ஸ்டேஷன் விளையாடுவோம், சரிங்களா. அந்த மாதிரி அங்க வந்து என்னன்னா அந்த மாதிரி சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருந்தோம். அது எல்லாமே அவங்க பண்ணதுதான். அது வந்து அவங்க வந்து வச்சு இதை வந்து நான் இப்ப ஒரு தப்பு பண்ணிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் காமன் நான் ஒண்ணு இருக்காங்க போவேனா, நான் சீரியஸா அந்த பொண்ணை நான் ஃபோர்ஸ் பண்ணியோ டார்ச்சர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணை, அது ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு தான், அது ஒரு பெரிய பொண்ணு தான், அடல்ட் தான், ஆனாலும் நான் அதை போஸ்ட் பண்ணிருக்கேன். நான் அவங்க வீட்டுக்கே, அவங்க அண்ணனோட வீட்டுக்கு நான் போவேனா, நான் எந்த தப்பும் நான் பண்ணல, அதை ஃபோர்ஸ் பண்ணல. அந்த பொண்ணுமே ரிப்ளைல வந்து ஹார்ட் போட்டு தான் மெசேஜ் செஞ்சிருக்கும். என்ன அண்ணன்லாம் அதை கூப்பிட்டு மெசேஜ் பண்ணிருக்காது, சரிங்களா. அது வந்து ஹார்ட் போட்டு தான் மெசேஜ் பண்ணிருக்கும். நான் தப்பா எதுவுமே பேசல. இல்ல அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நான் எதுவுமே தப்பா பேசுறேன்னு சொல்றேன். நான் மொலஸ்ட் பண்ணல. நான் அழகா இருக்கேன்னு சொன்னேன், அதுதான் சொன்னேன். அண்ணனா கூப்பிடான்னு நான் சொல்லல. அண்ணனா கூப்பிடாதுன்னு நான் சொல்லல. இல்ல அந்த இதெல்லாம் எதுவுமே பேசல. நான் ஃப்ரெண்ட்லியா தான் பேசினேன். அதே வீட்டுல தான் இருந்தாங்க. முந்தின வாரம் பார்ட்டியில எல்லாருமே அவங்க இதுல இருந்தாங்க. தங்கச்சி வீட்டு தான் வச்சுதான் அவங்க பார்ட்டி எல்லாமே பார்ட்டி பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அது நான் வந்து அங்க இந்த மெசேஜ்ல கிடையாது, அவங்க இருக்கும் போதே நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவங்களும் மாடலிங் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. என்னோட இன்ஃபுளுசர் என்னோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நல்ல வீடியோஸ் எல்லாம் பண்றீங்கன்னு சொன்னாங்க. சோ வந்து நான் அங்கேயும் டைரக்டாவே சொல்லியிருக்கேன், தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே மாடலிங் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நான் அங்கேயே சொல்லியிருக்கிறேன். அவங்களும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவங்களும் என்கிட்ட பேசுறாங்க டெக்ஸ்ட்ல. நான் அங்கேயே தப்பா பேசியிருந்தேன்னா அதுவே தப்புனா அவங்க ரிப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. நான் எந்த ஒரு இன்டென்ஷனா தப்பா பேசினேன்னா, பிரதர் நான் என்ன தப்பா பேசினேன் பிரதர், என்ன உங்க பொண்ணை நான் வந்து துன்படுத்தினா, இது பண்ணனா, நான் என்ன பேசிட்டு இருந்தனோ அந்த பொண்ணு என்கிட்ட என்ன பேசிட்டு இருந்துச்சோ நார்மலா ஃப்ரெண்ட்லியா அதைத்தான் நான் பேசினேன். உங்களை எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லும் போது, டேய் அதெல்லாம் இர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவர் வந்து என்ன வந்து அதை ஒரு அடிச்சு நான் ஒரு இன்ஃபுளுசர் பயன்படுத்தி அவங்க தான் இந்த மாதிரி வந்து பிளாக்மெயில் பண்ணி இப்ப ஒரு வீடியோ இது கேட்கறாங்க. எதுக்கு என் போன் அந்த ஒரு தப்பு அங்க அடிச்சு என்ன வந்து அடிச்சு எல்லாமே இருக்கு. அந்த வீடியோவே ஆதாரம் தான். மெசேஜ் வாட்ஸ்அப் இல்ல இருக்கு. நான் என் போனை எடுத்து என் வாட்ஸ்அப் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ற மெசேஜ் இருக்கு.
பிளாக்மெயில் பண்ண மெசேஜ் இருக்கு. நான் தப்பு பண்ணியிருந்தேனா அவங்க என்ன பண்ணிருக்கணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமா? என் போலீஸ் கூப்பிட்டு எனக்கு கொடுத்துருக்கணுமா? எதுக்கு என்ன அடிச்சு தனியா ஒரு வீடியோ எடுத்து இதை வந்து போட்டுருவேன் பயமுறுத்தி 2 நாளா, அதாவது ஒரு வாரமா அவங்களும் போடல. எதுக்கு அவங்க உடனே போட்டுருக்க வேண்டியதானே? இவனை அம்பலப்படுத்தணும் அப்படின்னு மட்டும்தானா போட்டுருக்க வேண்டியதானே? பிளான் பண்ணி ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி ஒரு வாரம் வெயிட் பண்ணி ஏன் பண்ணாங்க? நான் வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் என்னோட அக்கௌண்ட்டை. அப்போ வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாது, அவங்களுக்கு மெசேஜ் போகுது. சரிங்களா? என்னோட மொபைல் நம்பர் என்னோட இமெயிலாம் இருந்தா கூட அந்த டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேட்டர் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த பேக்கப் கோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதை நீங்க விசாரிச்சு பார்த்தா தெரியும், அவ்வளவு ஸ்ட்ராங் அது. அந்த நம்பர் அவங்களோட நம்பர் தான். அந்த நம்பர் யாரு அப்படிங்கறதெல்லாம் இப்ப விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்போ அதை வச்சு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது நீங்க வந்து ட்ரை பண்ணாத, எல்லாமே வெளியே வந்துருன்றாங்க. ஏங்க என் பொழப்பு அதில் தான் இருக்கு. நான் இத்தனை கண்டென்ட் நான் போட்டிருக்கிறேன். என் ப்ராடக்ட் நான் அதில் தான் நான் விற்கணும். நான் வந்து இது பெய்ட் ப்ரொமோஷன் நான் பண்ணியிருக்கிறேன். ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்க வந்து என்ன பண்ண சொல்றாங்க? நீ வந்து வாழ்க்கையிலே நீ வந்து டான்ஸ் ஆடக்கூடாது, வாழ்க்கையிலே இதுக்கப்புறம் நீ வந்து யாரு கூடயும் டான்ஸ் ஆடக்கூடாது. அதை வந்து நீ அதை மட்டும் நீ பண்ணனா அவ்வளவுதான். இந்த வீடியோவை நாங்கள் போட்டுருவோம். நான் வந்து உன்னை வந்து இது பண்ணிடுவோம். என்கிட்ட வந்து 1 கோடி ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்கை வச்சு என்ன பேச சொல்லி வர வச்சு ஆட்டோவில் ரவுடிங்க வந்து என்ன அடிக்கிறாங்க கீழே. என்னோட அக்கௌண்ட் என்ன உள்ள போய் பாஸ்வேர்டு என்ன வந்து அடிச்சு வாங்கி அதுல இருக்கிற மெசேஜ் மற்றவங்களுக்கு மெசேஜ் பண்ணது பார்த்து எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணது பார்த்து என்னோட ஃபேமிலிக்கு மெசேஜ் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவும் எடுத்து வச்சுட்டு விட்டுருவேன் பயமுறுத்துறாங்க. வெளியே சொன்னாலும் விட்டுருவேன். உன் அக்கௌண்ட் ஏதாவது ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாலும் எதுவுமே உனக்கு இந்த அக்கௌண்ட் வாழ்நாளே உனக்கு கிடைக்காது. இவங்க வந்து எனக்கு போன வருஷம் ஒரு வருஷமா ஒரு 6 மாசம் 1 வருஷமா ஆனாலும் நான் 6-7 வாட்டி தான். இப்ப அந்த மாதிரி நடந்தது இல்ல. ஆனா வந்து இப்பதான் எனக்கு அது வந்து ரீகால் ஆகுது. இது எல்லாமே அவங்க வந்து மேபி கொஞ்சம் ரொம்ப நாளா பிளான் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. இல்ல தங்கச்சி வந்து நான் முதல்ல ஆக்சுவலா அவங்க வேற வீட்டுல இருந்தாங்க. இப்ப வந்து வேற வீட்டுல இருக்காங்க, புதுசா போயிருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு வாட்டி பாத்திருக்கேன், இந்த ஒரு வீட்டு இதுதான். இந்த வீட்டுல நான் முதல் வாட்டி தான் பாக்குறேன். இந்த சம்பவம் எங்க சார் நடந்துச்சு? டி நகர், அதாவது இந்த பார்க் லென்ஸா பக்கத்துல, அவங்களுக்கு வள்ளுவர் கோட்டை பார்க் லென்ஸா பின்னாடி பக்கத்து ஸ்ட்ரீட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.